ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறடி காசில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். சீதா எல்லா உண்மையும் அக்காட்ட சொல்லிவிட்டு இது மாதிரி நான் லவ் பண்ணுற பையனை காட்டுறேங்க்கா வாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் அவங்களும் சரி இப்படின்ட்டு முத்துக்கிட்ட பேசி கூட்டிகிட்டு போகிறாங்க கோயிலுக்கு. யார் என்னங்கிறது பார்க்கலாம் போனால் அங்கே தான் சீனில் பெரிய ட்விஸ்ட்டு. இது மாதிரி சீதா வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, அக்காக்காக வர போகிறாங்களா இல்லை காதல் தான் முக்கியம்னு போக போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இக்கட்டான நிலைமைக்கு வந்துடுறாங்க. அவங்க கோயிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவரும் வந்துடுறாரு. அருணும் என்னாச்சு உங்கள் அக்கா ஏற்றுக்குவாங்களா, அக்கா மாமாலாம் என்ன கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க, உங்களை பற்றி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க, நீங்களும் நல்ல மனுஷனாக இருக்கீங்க, ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரு, நேர்மையான ஆஃபீஸரு, அதனால நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே மீனாவும் முத்துவும் கோயிலுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இதே போல் கோயிலுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் நம்ம மீனா சீதாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு பேசுகிறாங்க. சீதா நாங்கள் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி, சரிக்கா நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் அந்த இடத்துல வெயிட் பண்ணுறாங்க. அப்போதைக்கு வராங்க. சீதா வந்ததும் வாங்குங்க எங்கள் அக்கா மாமா வந்துட்டாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போதைக்கு அருண் வராரு. பார்த்தது 2 பேருக்குமே ஷாக்கு. நீயா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பார்க்குறாங்க. 2 பேருமே அதிர்ச்சியாக பார்க்குறத பார்த்துட்டு சீதா என்ன நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மாமாவும் அக்காட்டையும் டென்ஷன் ஆகிட்டு அடிக்கிற மாதிரி போகிறாரு. டக்குன்னு மீனா கையை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு எங்கே அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துகிறாங்க. முத்துக்கு அவ்வளோ கோவம் வருது. அவரை பார்த்ததும் இவனை போய் ஏன் நீ லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி இது தெரிஞ்சிருந்தா நான் லவ்வே பண்ணியிருக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. என்ன காட்சி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ சீதா இவர் தான் நான் முன்னாடியே உன்ட்ட சொன்னேன்ல, என்கிட்ட இது மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டாரு, மாமாவுக்கு இதெல்லாம் பண்ணார், எங்களுக்கு ஏற்கனவே அந்த பாட்டிமா கடையை உடச்சி இந்த மாதிரி பண்ணார்னு சொன்னால அது இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் வீட்டுக்காரரோட கார் லைசன்ஸ் பிடுங்க வச்சதும் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கள் தப்பு, நாங்கள் எங்கள் மேலே தப்பே இல்லை, ஆனால் இவர் தான் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு எங்கள் மேலே பழியை போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணார், என்கிட்ட ஃபைனை போட்டு எல்லா தப்பையும் பண்ணார், எல்லாமே இவர் தான் பண்ணார், இவரை போய் நீ லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சீதாவுக்கு ஒன்றுமே புரியல. ஆகா என்னடா அது இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்க. அன்னைக்கு கூட எந்த தப்புமே பண்ணலை, என் வீட்டுக்காரர் தெரியாமல் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அந்த கார் பிரேக் டவுன் ஆகி இவர் பைக்கில் போய் முட்டிட்டாங்க, அது இவர் பைக்கு கூட தெரியாது இவருக்கு, ஆனால் என்னமோ இவர் மேலே முட்டை வந்துட்டாருங்கிற மாதிரி இவர் மேலே உள்ள பர்சனல் வெஞ்சன்ஸ்னால இந்த மாதிரிலாம் பண்ணிட்டார்ல, பகையை தீர்த்துக்கணும்னு இந்த மாதிரி பண்ணி லைசன்ஸ் கூட கேன்சல் பண்ண நினச்சிட்டாரு. இவரை போய் நான் இப்படி லவ் பண்ணிட்டே சீதா, என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை, நான் எப்படி சம்மந்தம் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முத்துவும் டென்ஷன் ஆகிட்டு போயிடுறாங்க. இதுக்கு தான் எனக்கு கூப்பிட்டியா, நான் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளில போயிடுறாங்க. எங்கே நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவும் ஒழுங்காக வந்துரு மீனா, அப்புறம் பார்த்துக்கணும், வேறு ஏதாவது டென்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கடுப்பாயிட்டு போயிடுறாங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சீதாவுக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. மீனாவும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சொன்னதும் அவங்களுக்கு எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல சீதா, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க. சீதாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவர் அருணும் எனக்கு இவங்க உங்கள் அக்கா மாமான்னு தெரியாது, நான் சொன்னேன் இவன் தான் ரவுடின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், இவனாக தான் எல்லாம் பண்ணேன், எங்கள் மாமாவும் அக்காவும் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, அவங்கள போய் தப்பாக நினச்சிட்டிங்களேங்க, அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களா கேட்குறப்போ இல்லை அது ஏதோ எதிர்ச்சியாக நடந்துச்சு, அது நான் ஏதோ பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப புலம்புறாரு. என்ன பண்ணுறேனே தெரியல, அருணுக்கு என்ன சொல்கிறேனே தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லிட்டு நான் கிளம்புறேன், நான் அப்புறமாட்டி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அருணுக்கு ரொம்ப ஒன்றும் புரியலை. வீட்டுக்கும் சோகமாக போகிறாங்க. என்னப்பா ஆச்சுங்கிறப்போ எல்லா உண்மையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி பார்த்தோம்மா, இந்த மாதிரி நடந்துச்சு, அது அவங்க எல்லாமே சீதாவோட அக்கா மாமா தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க அவங்க அக்கா மாமாவா அப்படிங்கிறப்ப ஆமாம்மா, நான் தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டேம்மா, என்னோடய பர்சனல் வெஞ்சன்ஸ்னால இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சீதா எனக்கு கிடைக்க மாட்டாளாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் அருண் ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே சீதாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு அவங்க அக்கா எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னாச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கப்போ எல்லாருமே சொல்கிறாங்க மாமா இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு, நீ வேண்டாம் அந்த பையனை நீ லவ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா. அப்படிங்கிறப்போ அக்கா நான் மனசார ஏற்றுக்கிட்டேன்க்கா, என்னக்கா பண்ணுறது, அவரும் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் தான்க்கா, தம்பிக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அவர் தான் அந்த பணம் கொடுத்தது, காணா போன பணம் நீ சொன்னால அதுக்காக அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அவரும் நல்லவர் தான்க்கா, எனக்கிட்டே நிறைய தடவை ஃபைன் போட்டிருக்காரு, ரொம்ப நேர்மையான ஆஃபீஸருக்கா அவர் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாருக்கா, ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணாரு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேனே தெரியல சீதா, நான் மாமா சொல்கிறத என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாங்க. மாமா வேணான்னு தான் சொல்கிறாரு, அதுக்கான முடிவை எடுத்துக்க, அவர்கிட்ட நீ பேசிடு எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீதாவுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அருண்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோமா, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்குதா, முத்து புரிஞ்சுக்குவாரா என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.